யாழ் தீவக மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் மின்சாரம் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். கடந்த காலங்களிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே நெடுந்தீவு, அனலைதீவு, நைனாதீவு போன்ற தீவக பகுதிகளிலே அந்த மக்களுக்கு தொடர்ச்சியான முறையில் எந்தவிதமான அசௌகரியங்களும் அற்ற முறையிலே, மலிவான முறையிலே, சீரான முறையிலே மின்சார இணைப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்திய அரசாங்கத்தின் நிதி பங்களிப்பிலே இந்திய அரசாங்கத்தினால் மின்சார கட்டமைப்பு தொகுதியொன்று உருவாக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. குறித்த மின் கட்டமைப்பு என்பது உருவாக்கப்படுவதிலே ஆரம்பத்திலே அந்த கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு சீனா சார்ந்த ஒரு நிறுவனம் ஒன்றிற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் தீவக பகுதியிலே சீனா சார்ந்த நிறுவனத்தினால் அவ்வாறான மின்கட்டமைப்பு தொகுதிகள் உருவாக்கப்படுகின்ற பொழுது அது பூகோள அரசியல் ரீதியிலே இந்தியாவிற்கு விரும்பத்தகாத ஒரு செயற்பாடாக இருக்கும், இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலான விடயமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அப்போது அமைச்சராக இருந்த எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடான பூகோள அரசியல் என்று வருகின்ற போது இந்தியாவிற்கே முதலிடம் என்ற நிலைப்பாட்டின் அடிப்படையிலே குறித்த திட்டம் கைவிடப்பட வேண்டும், சீனாவினால் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்ற அந்த திட்டம் கைவிடப்பட வேண்டும் என்ற கருத்தினை முன்வைத்திருந்தார். இந்த சூழலிலே தான் அந்த திட்டம் அப்போது இடைநிறுத்தப்பட்டிருந்தது அல்லது ரத்து செய்யப்பட்டிருந்தது. இருந்தாலும் தீவக மக்களுடைய மின்சார தேவை, மின்சார பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வை எட்ட வேண்டும் என்ற நிலையிலே இந்தியாவினுடைய முயற்சியோடு இந்தியாவினுடைய நிதி பங்களிப்பிலே அந்த திட்டங்கள் உருவாக்குவதற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு எங்களுடைய செயலாளர் நாயகம் கடற்தொழில் அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே அவருடைய ஒத்துழைப்போடு அந்த இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நடுத்தீவு, நைனாதீவு, அதேபோன்று அனலைதீவு போன்ற பகுதிகளிலே எங்கெங்கு அந்த மின்சார உற்பத்தி நிலையம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அதனுடைய ஆரம்ப வேலைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையிலே தற்போது நடுந்தீவு பகுதியிலே அந்த மின்சார கட்டமைப்பு தொகுதியினூடாக அந்த நெடுந்தீவு பிரதேச மக்களுக்கு மின் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இது நெடுந்தீவை பொறுத்தவரையில் ஒரு பாரிய ஒரு மாற்றம் என்று தான் சொல்ல வேண்டும். கடந்த காலங்களிலே எங்களுடைய முயற்சியினால் அந்த பகுதி மக்களுக்கு ஜெனரேட்டர்கள் ஊடாக, மின்பிறப்பாக்கிகள் ஊடாக மின்சாரம் வழங்கப்பட்டு வந்தது. மின்சாரத்தினை அந்த மின்பிறப்பாக்கிகள் ஊடாக வழங்கப்படுகின்ற போது ஒரு நாளைக்கு 1600 லிட்டர் வரையிலே அந்த மின்சாரத்தை வழங்குவதற்கு டீசல் தேவைப்பட்டிருந்த நிலையிலே தற்போது அந்த இந்தியாவினால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற மின்சார கூட்டு அல்லது கட்டமைப்பிலே, மின்சார கட்டமைப்பிலே சோலர்கள் ஊடாக மின் உற்பத்திகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று அங்கே பேட்டரிகள் ஊடாகவும் மின்சாரத்தை சேமித்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் இருக்கின்றது. அதைவிட காற்றாலை ஊடாக மின் உற்பத்தி செய்வதற்கான ஏற்பாடுகளும் இருக்கின்ற நிலையில் காற்றாலை ஊடாக மின் உற்பத்திகளை மேற்கொள்வதற்கான வேலை திட்டம் இன்னும் நிறைவடையாத நிலையிலே தற்போது சோலர்கள் ஊடாக மின் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த பிரதேச மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தற்போது ஜெனரேட்டர் ஊடாக மின்சாரம் விநியோகிக்கப்படுவது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஆக இந்த சூழலிலே இந்த திட்டத்தை கொண்டு வரப்படுகின்ற பொழுது எங்களுடைய செயலாளர் நாயகத்தினால் அப்போது அமைச்சரவையிலே ஒரு முன்மொழிவு ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. இந்த
தீவக பகுதிகளிலே இது உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சாரம் என்பது நாட்டினுடைய தேசிய மின் இணைப்போடு இணைக்கப்பட முடியாது என்ற சூழலிலே அங்கே உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து மின்சாரமுமே அந்த தீவக மக்களுக்கே வழங்கப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கின்ற நிலையில் அந்த கூட்டு பொறிமுறை ஊடாக செய்கின்ற உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சாரத்தின் உற்பத்தி செலவை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மக்களுக்கு ஒரு விசேட அனுமதி பத்திரத்தினூடாக அல்லது அமைச்சரவை தீர்மானத்தினூடாக அந்த பிரதேச மக்களுக்கு குறைந்த விலையிலே மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்ற முன்மொழிவு முன்மொழியப்பட்டிருந்தது. அப்போது அந்த தீர்மானத்தை அப்போதைய அரசாங்கம் அப்போதைய அமைச்சரவை ஏற்றுக்கொண்டிருந்தது. இவ்வாறான சூழலிலே தான் தற்போது அந்த மின் விநியோகங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் மாதங்களில் ஏனைய தீவுகளான அனலை தீவு, நைனா தீவு போன்ற பகுதிகளிலும் அந்த மின்சார விநியோகம் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையிலே அந்த பகுதிகளிலே உள்ள மக்களுக்கு குறைந்த விலையிலே மின்சார இணைப்பினை வழங்க வேண்டும், மின்சாரத்தினை வழங்க வேண்டும். ஒரு தீவக பகுதி என்பது பின்தங்கிய பகுதியாக இருக்கின்ற நிலையிலே பல்வேறு விடயங்களிலும் நாட்டினிலே இருக்கக்கூடிய ஏனைய பிரதேசங்களில் ஒப்பிடுகின்ற போது பின்தங்கிய பிரதேசமாக இருக்கின்ற நிலையில் அந்த மக்களுக்கு குறைந்த செலவிலே அல்லது குறைந்த கட்டணத்தின் அடிப்படையில் மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தற்போதும் வலியுறுத்தி வருகின்றோம். ஏற்கனவே கடந்த அரசாங்கத்தின் காலத்திலே அப்போதைய அமைச்சரவை ஏற்றுக்கொண்டது என்ற அடிப்படையிலே தற்போதைய அரசாங்கமும் அது தொடர்பிலே சாதகமாக பரிசீலிக்க வேண்டும். இது தொடர்பிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவிற்கு ஒரு விசேட கடிதத்தினையும் எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்தில் இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விடயத்திலே தற்போதைய அரசாங்கம் ஒரு கரிசனையை ஏற்படுத்த வேண்டும், கரிசனையை செலுத்த வேண்டும், கோரிக்கையை சாதகமாக பரிசீலிக்க வேண்டும் என்ற விடயத்தை இங்கே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம். அதே வேளையிலே இன்னொரு விடயத்தையும் பதிவு செய்ய வேண்டும். கடந்த காலங்களிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் வெடுக்குநாறு தொடர்பிலே ஒரு கடிதத்தை ஜனாதிபதிக்கு எழுதியிருந்தார். வெடுக்குநாறு என்பது ஒரு தமிழ் மக்களுடைய மரபுரிமைகளை பாதுகாக்கின்ற ஒரு விடயமாக பல்லாண்டு காலமாக அங்கே இருக்கக்கூடிய ஆதிசிவன் ஆலயத்திலே எங்களுடைய மக்கள் பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் கடந்த ஆட்சி காலத்தில் அதனை தொல்லியல் திணைக்களம் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முன்னெடுக்கப்பட்ட முயற்சிகளுக்கு எதிராக அமைச்சரவையில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு அவற்றை அந்த பிரதேசத்திலே எங்களுடைய மக்கள் தொடர்ந்தும் வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான சூழலை பாதுகாத்த ஒருவர் என்ற அடிப்படையிலே கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தற்போதைய பௌத்த சாசன அமைச்சரினால் அந்த வெடுக்கினாரியிலே காணப்படுகின்ற பௌத்த சார்ந்த அல்ல மதம் சார்ந்த சின்னங்கள், மதம் சார்ந்த அடையாளங்கள் பௌத்த மதத்திற்கு உரியது என்ற கருத்து வெளியிடப்பட்டிருந்த நிலையிலே அதனை அந்த கருத்து தொடர்பாக தன்னுடைய கரிசனையை வெளிப்படுத்தி இருந்த செயலாளர் நாயகம் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவிற்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். அந்த கடிதத்திலே அந்த பிரதேசம் என்பது தமிழ் மக்களுடைய பாரம்பரிய பிரதேசமாக, பூர்வீக பிரதேசமாக, தமிழ் மக்களுடைய இருப்பை வெளிப்படுத்துகின்ற மரபுரிமை சின்னங்கள் காணப்படுகின்ற பிரதேசமாக இருக்கின்ற நிலையில் வடக்குநாறு தொடர்பிலே தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு முன்னர் அது தொடர்பிலே தமிழ் வரலாற்று ஆசிரியர்கள், தொல்லியலாளர்கள் உள்ளடக்கிய ஒரு குழு ஒன்றை அமைத்து அந்த பிரதேசத்திலே பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் ஒரு நீதியான ஒரு வெளிப்படைத்தன்மையான ஆய்வுகளை முன்னெடுத்து அதன் அடிப்படையில் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை வலியுறுத்தியிருந்தார். அதன் அடிப்படையிலே அந்த கடிதத்திற்கான பதில் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவின் சார்பிலே எங்களுடைய செயலாளர் நாயகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கடிதத்திலே செயலாளர் நாயகத்தினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் சாதகமாக பரிசீலிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் ஜனாதிபதியினால் சம்பந்தப்பட்ட துறைசார் அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அந்த தகவல் எங்களுடைய செயலாளர் நாயகத்திற்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான சூழலிலே தான் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் வெடுக்குநாறு தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலகத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. அந்த கலந்துரையாடலில் வெடுக்குநாறு
பிரதேசத்திலே அமைந்துள்ள அந்த ஆதிசிவன் ஆலயத்திலே வழிபாடுகளிலே ஈடுபட விரும்புகின்ற மக்கள் அதிலே அந்த வழிபாடுகளை ஈடுபடுவதற்கு எந்த விதமான தடைகள் இல்லை என்றும் உரிய அனுமதிகளை பெற்று உரிய வழிமுறைகள் ஊடாக அவற்றை முன்னெடுக்க முடியும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருப்பதோடு அந்த வடுக்குநாரி பிரதேசத்திற்கு செல்வதற்கான பாதைகளும் புனரமைப்பதற்கான ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த இடத்திலே குறித்த விடயம் தொடர்பில் எங்களுடைய செயலாளர் நாயகம் முன்வைத்த கோரிக்கை தொடர்பிலே அவதானம் செலுத்திய தற்போதைய ஜனாதிபதி சந்திரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, அதேபோன்று ஏனைய பிரச்சனைகள் தொடர்பாகவும் எங்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பாகவும் அவர் கவனம் செலுத்த வேண்டும். இந்த அரசாங்கம் அவற்றையும் சாதகமாக பரிசீலிக்க வேண்டும். குறிப்பாக நெடுந்தீவு, அனலைதீவு, நைனாதீவு போன்ற பிரதேசங்களிலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்திய அரசாங்கத்தினால் அமைத்து தரப்பட்டுள்ள அந்த மின்சார உற்பத்தி கட்டமைப்பிலிருந்து கிடைக்கின்ற மின்சாரத்தை ஒரு குறைந்த விலையிலே விசேட கட்டண அடிப்படையிலே எங்களுடைய மக்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே முன்வைக்க விரும்புகின்றோம்.